எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் வெரிஃபிகேஷனுக்கான லிஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த லிஸ்ட்டில் நம்பர் வந்தவங்க எல்லாருமே, ரிஜிஸ்டர் நம்பர் வந்தவங்க எல்லாமே நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கவுன்சிலிங் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஏற்கனவே கவுன்சிலிங் பற்றி சிவி பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதுலாம் தெரியும் அப்படின்றவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடலாம். இது வந்து யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக இப்போ தான் குரூப் 4 வந்து கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்களுக்கும், குரூப் 4 கிளியர் பண்ணி நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ்னே தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக மட்டுமே தான். ஃபஸ்ட்டு வந்து கவுன்சிலிங் வெரிஃபிகேஷன் அப்படின்னா என்ன, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம அப்ளை பண்ணும்பொழுது என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, சில சர்டிஃபிகேட்ஸை கொடுத்து அப்ளை பண்ணியிருப்போம் எக்ஸாமுக்கு. இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை ஆன்லைனில் மறுபடியும் நம்மளை அப்லோட் பண்ண சொல்லுவாங்க இ சேவா சென்டரில். அதை வந்து ஆன்லைன்லேயே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு அதில் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் இருக்கவங்கள மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இல்லாதவங்களை மட்டும் கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபிசிக்கலாக வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மெட்ராஸ்க்கு அவங்களோட ஆஃபீஸுக்கு கூப்பிடுவாங்க. சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எங்கே வந்து நம்ம சிவி அப்லோட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். எல்லா ஊர்லேயுமே வந்து தாலுக்கா ஆஃபீஸ் அப்படி இல்லைனா கலெக்டர் ஆஃபீஸ் அப்படி இல்லைனா இ சேவா சென்டரில் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை வந்து அப்லோட் பண்ணுவாங்க. அங்கே போயிட்டு பண்ணுறது வந்து ரொம்பவே நம்மளுக்கு சேஃப். உங்களுக்கு நீங்களே வந்து அப்லோட் பண்ண தெரியும் அப்படின்னாலும், அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட எம்பிக்குள்ளே தான், கேபிக்குள்ளே தான் வந்து அந்த நம்மளோட ஃபைல்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் நம்ம ஸ்கேன் பண்ணும்பொழுது நம்ம ஏதாச்சும் ராங்காக பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வெரிஃபிகேஷன் வந்து இல்லைன்னு சொல்லிடுவாங்க. சரியா? கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகேவா? அதனால நம்மளோட சேஃபர் சைடு நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு இ சேவை சென்டரில் போயிட்டு அப்ளை பண்ணுறது ரொம்பவே நல்லதாக இருக்கும். சரியா? அடுத்தது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து குரூப் 4 அப்ளை பண்ணும்பொழுது எதெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்களோ, ஓகேவா, குரூப் 4ஓட அப்ளிகேஷன் எடுத்து பாருங்கள். அதில் என்னெல்லாம் வச்சுருக்கீங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது கொடுத்துருக்கீங்களோ அதையே தான் நீங்கள் திருப்பி கொடுக்க வேண்டியிருக்கும். புதுசாக எதையும் மாற்றி கொடுக்கக்கூடாது. சரியா? அதில் ஃபஸ்ட்டு முக்கியமானது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட 10th மார்க் லிஸ்ட்டு, 12th மார்க் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா ப்ரொவிஷ்னல் அல்லது நம்மளோட டிகிரி எதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்துருக்கீங்களோ அதை தான் கொடுக்க வேண்டியிருக்கும். ஒருவேளை நீங்கள் அதை மாற்றி கொடுக்குறீங்க அப்படின்னா, நம்ம அப்ளை பண்ணும்போது அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வந்து இருக்கும் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு. அதில் வந்து நீங்கள் லெட்டர் வந்து எழுதி வைக்கிற மாதிரி இருக்கும். என்னென்னா, நான் வந்து முன்னாடி அப்ளை பண்ணும்பொழுது நான் என்னோட ப்ரொவிஷ்னலை வந்து வச்சுருந்தேன், இப்போ வந்து நான் வந்து என்னோடய டிகிரியை மாற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி நீங்களே எழுதி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு முக்கியமாக வந்து நீங்கள் ப்ரொவிஷ்னல் வச்சுருந்தீங்கன்னா ப்ரொவிஷ்னலே வைக்கிறதே சேஃபாக இருக்கும். சரியா? அடுத்து நீங்கள் டைப் ரைட்டிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோ, இப்போ சமீபத்தில் எடுத்த ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது தவிர வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்லோட் பண்ணதுக்கு ஒரு சீட் வந்து கொடுப்பாங்க, ஒரு ரெசிப்ட் மாற்றி கொடுப்பாங்க, ஒப்புகை சீட் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து நீங்கள் வந்து பத்திரமா வச்சுக்கலாம். ஓகேவா? அதாவது உங்களுக்கு என்கொயரி இருந்தது அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சரியா? அடுத்தது என்ன சொல்லணும் அப்படின்னா, கவுன்சிலிங்க்கு வந்து நீங்கள் முன்னாடியே வந்து சில பேர் வந்து ஃபாரஸ்டருக்கும் சேர்த்து அப்ளை பண்ணியிருப்பீங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்பொழுது. அதே மாதிரி டைப்பிஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு நல்ல ரேங்க் எடுத்திருக்கீங்க, எனக்கு வந்து ஜேஎல்ஏ கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, நீங்கள் வந்து ஃபாரஸ்டருக்குலாம் வந்து ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட்டு அப்புறம் ஐ சர்டிஃபிகேட்லாம் வந்து வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சரியா? நீங்கள் அதுக்கான எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் வைக்கல அப்படின்னாலே அது தானாகவே கேன்சல் ஆகிடும். ஒரு வேளை நீங்கள் வந்து மார்க் பார்டரில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்தோட சர்டிஃபிகேட்டும், நீங்கள் டைப் ரைட்டிங் முடிச்சிருந்தீங்கன்னா டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட்டு, ஃபாரஸ்டருக்கு தேவையான அந்த உடல் தகுதி சான்று எல்லாமே நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து எல்லா போஸ்ட்டுக்குமே நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. ஒரு வேளை நீங்கள் எதையாச்சும் மறந்துட்டீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் இல்லை அப்படின்றத அவங்க முன்னாடியே சொல்லியிருக்காங்க. சரியா?
ஓகேவா? அடுத்தது வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் போகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. ஏன் அப்படின்னா கடைசி டைமில் லாஸ்ட்டு ஒரு 2-3 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சர்வர் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஃபஸ்ட்லேயே போகிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா எப்போவுமே நிறைய கூட்டம் இருக்கும். நம்மளுக்கு ஒரு 8000 9000 போஸ்டிங் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 மடங்கு கூப்பிடுறாங்க இல்லையா? அப்போ 20,000 பேர் கிட்ட கூப்பிட்டுருப்பாங்க. அவங்க எல்லாருமே அப்லோட் பண்ணணும் அப்படின்னும் பொழுது கும்பல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வந்து என்ன பண்ண முடியும்னா வெயிட் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு. அதனால் எவ்வளோ குயிக்காக நீங்கள் போகிறீங்களோ அவ்வளோ குயிக்காக உங்களுக்கு வந்து நல்லது. சரியா? இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கேளுங்க. ஏன்னா நான் வந்து ஏற்கனவே 2 வாட்டி கவுன்சிலிங்க்கு வந்து சிவி வந்து போட்டிருக்கேன். சாரி 3 வாட்டி பண்ணியிருக்கேன். 2 குரூப் 4க்கும் அதுக்கப்புறம் 1 வந்து குரூப் 2க்கும் பண்ணியிருக்கேன். எந்த டைமும் எனக்கு எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் தான் வந்திருக்கு. ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி இதில் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டா உடனே ஃபுல்லுமே வந்து கேன்சல் பண்ணுவாங்களா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் குரூப் 4க்கு அப்ளை பண்ணும் பொழுது என்னெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்களோ அதையெல்லாம் ப்ராப்பராக கொடுத்தீங்கனாலே போதும். இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் வருது அப்படின்னா அவங்க வந்து அங்கே நேராக கூப்பிடுவாங்க இல்லையா? அப்போ வந்து உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம்மில் வந்து டேட் வந்து கலைஞ்சிருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? அதை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அங்கே நேராக வரும்போது கேட்டாங்க, ஏம்மா இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் ஒழுங்காக கவனிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ரொம்ப பயப்பட தேவையில்ல. இருக்கிற சர்டிஃபிகேட்டை ப்ராப்பராக அவங்க சொல்கிற டைமுக்கு வந்து அப்லோட் பண்ணுறாங்க. சரியா? நெக்ஸ்ட் டேயில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய் சொல்லு. பாய் சொல்லு. பாய் சொல்லு.